குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கோயில் வந்து பாதரப்புலியூர்ன்ற ஊரில் இருக்குது. கைலாசநாதர் காமாட்சி உடையம்மாள் இவங்க இருந்த இந்த கோயிலில் இருக்க சாமியோட பேர். இந்த கோயில் வந்து 2750 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. பராமரிப்பு சரியில்லாத காரணத்தால் இந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கோயிலில் இருக்க சாமி பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்து வச்சு அவங்க வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கோயில் வந்து ரொம்பவும் ஒரு டேமேஜான ஒரு கண்டிஷனில் இருக்குது. நம்ம புதுசாக கோயில்கள் கட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோம். இந்த மாதிரி பழைய காலத்து கோயிலை யாராவது போய் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கோயிலில் ஸ்டெப் எடுத்து கட்டி அதுக்கு நல்ல விஷயம் பண்ணோன்னா கோயில் நல்லாயிருக்கும். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்துலேருந்து 10 கிலோமீட்டர், விழுப்புரத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர், மயிலத்துலேருந்து 3 கிலோமீட்டர் வரும். இதுக்கு நடுவில் இருக்குது. சாமி பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாகவும் இதுவாகவும் வெளியே எடுத்து வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவர் பூஜை பண்ணுறாரு. இவர் தான் கைலாசநாதர். இவங்க வந்து காமாட்சி உடையம்மாள் அம்மன். இவர் தான் இந்த பூசாரி தான் இந்த வந்து சாமி வந்து பார்த்துட்ருக்காரு. இவருக்கு சேலரியோ எதுவும் கிடையாது. இவர் வந்து இவரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுறதுக்கான எண்ணெய் யாராவது வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும், வரும்போது எண்ணெய் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதுவே போதும்னு சொல்கிறாரு. ஸோ இந்த கோயில் நீங்கள் விசிட் பண்ண மயிலம் வரீங்க இல்லை வேறு எங்கேயாவது கோயில் பக்கத்தில் வரீங்க அப்படின்னா இந்த கோயில் விசிட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வாங்கி போய் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். பூஜைக்கான பொருள் வாங்கி போய் கொடுக்க முடியும்னாலும் கொடுங்க. கோயில் சீர் பண்ணுற வேலை ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பித்தாங்கன்னா சப்போஸ் அது அப்போது கோயில் வந்து எல்லாமே இது பண்ணும்போது அதுவும் நல்லாயிருக்கும். இதை கேளுங்க. கல்யாணம் ஆகாதவங்க இருந்தாங்கன்னா இங்கே வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காந்து அப்படியே பூஜை பண்ணாங்கனாக்கா 2 விளக்கு ஏற்றி வச்சுட்டு இங்கே நின்று பூஜை பண்ணாங்கன்னா ஒரு அடி மேலே அடி ஒரு சுற்று வந்தால் போகிறோம். 3ஆவது மாதமே கல்யாணம் நடக்கும். இப்பயும் அந்த நான் வந்த பின்னால் நான் தான் சொல்கிறேன். எங்கள் பேரனுக்கே இங்கே வந்து முற்றோல் படித்தாங்க. 48 நாள் முற்றோல் படித்தாங்க. அவர் பாட்டு கொண்டு வரும். அந்த பாட்டை எங்கள் மருமகளும் இன்னொரு அம்மாவும் பாட்டு பிடிச்சாங்க. அந்த பாட்டு யானை ஆட்டும்போது அப்போ தச்சாவும் இங்கே உட்காந்து பாடினாங்க. அப்போல்லாம் சாமி இடத்துல உள்ளே இருந்துட்டு அப்புறம் தான் எடுத்து வெளியே வச்சோம். அதில் தைச்சோம் தான் இல்லை. அதுமாரி கொண்டு வரும்போது அதேமாரி 3 மாதம் 3ஆவது மாதம் கல்யாணம் ஆகாதுங்க. அதெல்லாம் நல்லா சக்தி உண்டு. குழந்தை பிறகாதவங்களுக்கும் அந்த குழந்தை பிறகாதவங்களுக்கு அந்த முற்றோல் படிக்கும்போது நடந்துருந்துச்சிங்களா. அது இதுதான் அங்கே தான் சாமி சிவன் இருக்காங்க. உள்ள ஐயா இருந்தார். அதில் ஒரு ஆட்சி இருந்தான்னு கேட்டிங்கன்னா அம்மா இருந்தாங்க. அம்மா வெளியே வந்த பின்னால் தான் ஐயா வெளியே வந்தார். அதிலே பசுமை கட்டி இருக்கும்போது இது வந்த பின்னால் தான் அப்புறம் அவர் வந்தார். 2 ஒன்றா தான் கட்டி இருப்பீங்க. ஆமாம், 2 ஒன்றா தான். முதல்ல அம்மா வந்த பின்னால் தான் அப்புறம் ஐயா வந்தார். குளம் பின்னாடிங்களா? பாருங்க குளம். அதான் ஸ்டேஜ் பேசி நோண்டாங்க. ஸ்டேஜ் பேசி நோண்டு. ஓ, இது குளத்துக்கு போகிற வழிங்களா? இதான் குளத்துக்கு போகிற வழி. அசாமி சாலை இந்த சாலையில் தீ மாட்டாங்க. இடம் இது முருகன் இடம். இடிஞ்சே போச்சுங்களா? கோயில் இருந்தால் இந்த இடத்துல வந்து பெரிய வாகனம் ஓட்ட ஆரம்பிச்சு தேர் நிற்கிற இடங்களா? எனக்கு இந்த கோயிலோட தேர் பார்த்தீங்கன்னா மயிலத்தில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்களால இங்கே மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மயிலத்துக்கு எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இது இல்லாமல் இந்த கிணறு பாருங்கள், இன்னமும் தண்ணி ஃபுல்லாகவே இருக்குது. இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணுற அவர் ஒரே ஆள் மெயின்டைன் பண்ணுறதால அவரால் பண்ண முடியல. ஆமாங்க, வேப்பமரத்து இல்லை. ஆமாம், அந்த இடம் தான் தேர் முடிக்குது. அது இடம் தனியாக இருக்குது. தேர் முட்டி எந்த மாதத்தில் தேர் வரும் அது எனக்கு தெரிஞ்சு தெரியல. ஆமாம், இது வரைக்கும் தெரியல. எனக்கு தான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு தெரியல. கருத்தர் என்ன சரி ஆனால் எனக்கு தெரியல. கோயிலை பற்றி சொல்லுங்கள். 2775 வருஷம் கணக்கு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் 30-40 வருஷமாக 30 வருஷம்
வருஷத்துக்கு மேலே ஆகுது பராமரிப்பு கிடையாது. நான் ஒரு 5 வருஷமாக பராமரிப்பு விளக்கு பூஜை பண்ணி வரேன். அதான் இல்லை 15 நாளைக்கு கொடுத்து இப்போ பிரதோஷம் வரும். சரி என்னால் முடிஞ்சது ஏதோ நான் அனுதானம் பண்ணிடுறேன். இங்கே யார்கிட்டயும் இந்த நிதியெலாம் அந்த மாதிரி எதுவும் சப்போர்ட்லாம் கிடையாதுங்களா? அதான் எதுவுமே கிடையாது, வருமானம் எதுவும் கிடையாது. ஏதோ முடிஞ்சது இந்த 15 நாளைக்கு ஏதோ வரும். அன்றைக்கி ஏதோ ஒரு 200-300 கிடைக்கும். அது இல்லை உங்களோட வருமானத்தை கேட்கலங்க, கோயிலுக்கு யாரும் இந்த மாதிரி கட்டுறதுக்கான ஹெல்ப் பண்ணுறா அந்த மாதிரி எதுவும் யாரும் இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிறாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இன்னும் கிட்ட வந்து சேரல. ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்க. அருணாச்சல மந்திரி வந்தார், செஞ்சி மஸ்தான் வந்தார், எல்லாம் பார்த்துட்டு போயிடுறாங்க. ஏதோ எப்போ வராங்க இன்னும் கன்ஃபார்மாக கரெக்டாக சொல்ல முடியும். எத்தனை வருஷங்க? 2075 வருஷம், 75 வருஷத்துக்கு கணக்கு பின்னாடி அவ்வளோ பழைய கோயில். நாட்டியம் உண்டு கோயிலில், எல்லாம் பாடல் போட்ட ஸ்தலம் உண்டு. எல்லாம் பேருங்க சாமியோட பேர்? காமாட்சியோடைய அம்மா கைலாசநாதர். கைலாசநாதர். காமாட்சியோடைய அம்மா கைலாசநாதர். சரி, ஓகே. நாட்டியெல்லாம் உண்டு. அப்போ 6 நாள் பூஜைலாம் உண்டு. இங்கே இந்த இப்படி தேர் தான் மாயில முருகன் கோயில். அப்பயே 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு விட்டாங்க, பராமரிப்பு பண்ணாமல் கொஞ்சம் விட்டுட்டாங்க. ஸோ இந்த தேர் அங்கே எடுத்துகிட்டு போய் தேர் அங்கே இந்த முருகன் கோயில் தான் அது அவங்க வச்சுருந்து பராமரிப்பு பண்ணி எதுவும் பண்ணி நமக்கு வருமானம் ஒன்றும் கிடையாது. இல்லை அம்மா யாராவது வருவாங்க, அதான் வெளியிலேருந்து எல்லாம் வருவாங்க. வேறு ஒன்றும் இது சாமியோட வரலாறு ஏதாவது தெரியுங்களா? அதான் வரலாறு தான் உள்ளே போனால் தான் பார்த்தேன். அது நமக்கு அது சரியாக புரியாது. எனக்கு வந்து 63 64 தான் ஆகுது. இந்த ஊர் பேரும் இந்த கோயில் பேரும் பாதுராப்பள்ளி காமாட்சியோடைய அம்மா கைலாசநாதர். சரி, ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்களாம் ப்ளீஸ். பாதரப்புலியூருங்களா? ஆமாம் சார், பாதராப்புலியூர்.